ரசூலுல்லாஹ் தன் மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கணவர் தேடுகிறார். மாப்பிள்ளை கணவர் தேடுற நேரம் நல்லவர்கள் இருப்பாங்க, மிஸ் பண்ணக்கூடாது. ஆனால் ஃபாத்திமாவோட மென்டலிட்டி ரசூலுல்லாஹ்வுக்கு நல்லா தெரியும், நல்லாவே தெரியும். சின்ன வயசு வர்றாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, யார் சொல்ல நான் முடிக்கிறேன், இல்லை அபூபக்கர்ன்ட்டாங்க ரசூலுல்லாஹ். உமர் பின் கத்தாப் வந்தாங்க, யார் சொல்ல நான் முடிக்கிறேன் என்ற ரசூலுல்லாஹ்வுடைய மகள். யாருமே விட மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்லை இல்லைப்பா, அவ பற்றி தெரியும், அவ கொடுக்கறதுக்கு யாருன்னு தெரியும். அலி பின் அபி தாலிபை கூப்பிட்டு சொன்னாங்க. அலி பின் அபி தாலிப் கேட்கிறார், ஓகேண்டாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ்வுடைய மகளுடைய திருமணம், ஃபாத்திமா ரலியல்லாஹுடைய திருமணம். நான் நினைக்கிறேன் இந்த உலகத்தில் ஒரு வாப்பா அவர் வாழலன்னு வைங்க, அவர் உப்பையும் சோறையும் சாப்பிட்டு மூட்டை தூக்கி கஷ்டப்பட்டு வாழ்ந்தாலும் அவருடைய கல்புல ஒரு பகுதியில் இருக்கும், என்னோட பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது, அவங்கள நல்லா வைக்கணும். சில பேர் பெரிய பெரிய வாகனங்கள் எடுத்து போட்டு சொல்லுவாங்க, எங்களுக்கு பஸ்லேயே போகலாம், நாங்கள் அதிலெல்லாம் பழகின உடம்பு, ஆனால் எங்கள் பிள்ளைகளுக்கு தான் இன்டர்கூலர், எங்கள் பிள்ளைகளுக்கு தான் பிராடம். உண்மையாக ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வை எவ்வளோ அஞ்சினாங்க என்பது அந்த திருமணம் காட்டுது. உலகத்தில் நடக்க இருந்த மிக அற்புதமான திருமணம் என்றா அந்த திருமணம். ஏண்டா ரசூலுக்கு பக்கத்தில் இருந்தவர்கள் சல்லி வாங்கி இருந்தவர்கள் அல்ல, அவங்க அந்த மாதிரியான ஆட்கள் இல்லை, சல்லிக்காக பேசுகிறவர்கள் அல்ல. சொல்லுவாங்க ராஜாக்கு பக்கத்தில் இருந்து ராஜா சொல்கிறதுக்கெல்லாம் ஆமா சாமி போடுவாங்க, சிங்களத்தை சொல்லுவாங்க வந்தி பட்டை ஓண்டுவாங்க. ராஜா பக்கத்தில் இருந்துட்டு பேசுகிறதுக்கெல்லாம் ஆமா சாமி போட்டுட்டே இருப்பாங்க. ஓ ராஜா நீங்கள் சொல்கிறத விடவா அப்படின்னு கேட்பாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்தில் அப்படி யாருமே இருக்கல. அவர்கள் ஒரு திருமணத்தை ரெடியாக்கணும்டா ஜசீரத்துல் அரபே பார்க்காத ஒரு திருமணத்தை ரசூலுல்லாஹ்வுக்கு நடத்தியிருக்கலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானார் விரிப்பை விரித்தார்கள். ஒரு எளிமையான திருமணம். நீங்கள் புகாரி முஸ்லிமை பிரட்டி பார்த்தவங்களுக்கு தெரியும். அலி பின் அபி தாலிபுக்கு கேட்டாங்க, அலி வலிமாவுக்கு என்ன இருக்குது? யார் ரசூலல்லாஹ், கனிமத்தில் கிடைச்ச அந்த போர் கவசம் இருக்குது, அதோடு ஒன்றுமில்லை ரசூலுல்லாஹ், ஒரு ஒட்டகத்தை தர்மம் கொடுக்குறாங்க. ஒரு ஹதீஸ்ல வருது. இன்னொரு செய்திகளை அதை கொண்டு போய் மார்க்கெட்டில் நின்றுட்டு விற்கிறார். உஸ்மான் பின் அஃபான்றது வர்றாங்க, எவ்வளோன்னு கேட்குறாங்க, 400 என்றார். ஏன் அலி விற்கிறீங்க என்று கேட்குறார். நான் ரசூலுல்லாஹ்வுடைய மகளை கல்யாணம் முடிக்க போகிறேன், ஃபாத்திமா ரலியல்லாஹு கல்யாணம் முடிக்க போகிறேன். அப்படியா? அவர் வாங்குறார். வாங்கிவிட்டு சொன்னார், இது கல்யாண கிஃப்ட். அந்த 400 கொடுத்து விட்டு இதையும் வாங்கிவிட்டு கிஃப்ட் என்றார். சுபஹானல்லாஹ். ரசூலுடைய மருமகன். ரசூல் எதை தேடினார்? தன்னுடைய மகளுக்கு எதை தேடினார்? துனியாவையா தீனையா? துன்கல் மரா லி அர்பஇ, 4 காரணத்துக்காக வேண்டி ஒரு பெண் திருமணம் முடிக்கப்படுகிறார். லிமாலிஹா வலி ஹஸபிஹா வலி ஜமாலிஹா வலி தீனிஹா. சொத்துக்காக வேண்டி, அழகுக்காக வேண்டி, செல்வத்துக்காக வேண்டி, மார்க்கத்துக்காக வேண்டி. இன்ஷா அல்லாஹ் பாடத்தில் இதை பற்றி டீட்டெயிலாக படிப்போம். இப்போ நான் இந்த ஹதீஸ் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன ரசூலுல்லாஹ் ஃபல் ஃபர் பிதாத்தி தீன் இல்லா தரிபத் யதாக், மார்க்கமுள்ள பெண்ணை மணந்து கொள்ளுங்கள், இல்லை என்றால் நாசமாகும் உங்க அதாவது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்க கை நாசமாகட்டும். அலி பின் அபி தாலிபை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஒரு பொருளாதாரம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்து நாடு மன்னர்களோட கண்டெக்ஸ் இல்லையா? இருக்குது. ரசூலுல்லாஹ் கடிதம் எழுதினார்கள். பக்கத்து நாடு மன்னர்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு ஆடைகள் அனுப்பினாங்க. ரசூலுல்லாஹ் சோப்புகள் ஒரு ட்ரெஸ் உடுப்பாங்க, அது பக்கத்து நாட்டு மன்னர் அனுப்பினது. ரசூலுல்லாஹ் ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சாங்க. பக்கத்து கிபித்தி நாட்டுடைய மன்னர் மேரி மாரியான்ற ஒரு பெண்ணை அனுப்பினாங்க. மாரியத்துல் கிபித்தியா ரசூலுல்லாஹ் திருமணம் முடிச்சாங்க. அவங்களுக்கு ரசூலுல்லாஹ் கிடைச்ச பிள்ளை இப்ராஹிம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் கோவேரி கழுதைகள் அனுப்பினாங்க. நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்டா, அந்த ஃபங்க்ஷனுக்கு எல்லா மன்னரையும் கூப்பிடலாம். ஒரு சிங்கிள் எம்பையர், ஒரு சிங்கிள் ஒரு 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 கிங்கை நீங்க காட்ட மாட்டீங்க. யாருமே இல்லை. யாருடைய திருமணம்? ரசூலுடைய மகளுடைய திருமணம். அதையும் விட சிறப்பான ஒரு திருமணம் இருக்கிறதா? அஹ்லுல் பைத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய திருமணம். ரசூலுல்லாஹ் விரிப்பை விரித்து கொடுத்தார்கள். தன் மருமகன் எளிமையான ஒருவரை தேர்ந்தெடுத்தார். அவர் வறுமையில் வாழக்கூடியவர், அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு. திருமணம் நடத்த போகிறார்கள் ரசூலுல்லாஹ். உலகம் அதிர்ந்து போனது. இது எல்லாத்தையும் பார்த்து தன் உலகத்தில் சொன்னார்கள், மைக்கேல் ஹார்ட் போட்டான், இவரை போன்று ஒருவரை பார்க்க இயலாது. உலகத்தில் மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ், அதிகமான பலங்களை, அதாவது தாக்கம் செலுத்திய மனிதர்களை நான் பார்த்தேன். ஆனால் ஜீசஸ் பீஸ் பி அப்பான், ஜீசஸ் கிரைஸ்ட் பீஸ் பி அப்பான் ஹிம், அவர் எழுதுகிறார், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருக்கு 3வது இடம், ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனுக்கு 2வது இடம், ஆனால் நம்பர் 1 முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்? லைஃப்ல எல்லா பகுதியிலும்
அவருடைய இறை அச்சம் அப்படியே தெளிவாக வழங்குது. எளிமையான திருமணம், எளிமையான திருமணம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, திருமணத்தில் பிரச்சனை வராது என்றால் அது சுத்த போய் வரும். ஆனால் இன்றைக்குள்ள பிரச்சனையை பற்றி நான் பேசுகிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் அந்த எளிமையான திருமணம் எனக்கும் உங்களுக்கு முன்னுதாரணம். ரசூலுல்லாவை விட, ஃபாத்திமா ரதியல்லாஹு விட சிறப்பான ஒரு பொம்பளை புள்ள திஹாரில் இருக்கிறாங்களா? எனக்கு காட்டுங்க, நாங்கள் கலதாரில் எடுப்போம். மாஷா அல்லாஹ். பிரச்சனைகளை சல்லி இருந்தா எடுங்க, நோ ப்ராப்ளம். நான் என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா? எளிமையை விரும்புங்கள், அல்லாஹ் உங்களுக்கு அதில் பரக்கத்தை தருவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை விரும்புங்க. நாங்கள் உலகத்தில் என்னமோ விரும்புகிறோம். இந்த மனிதர்கள் உங்களோட நிற்கிறார்களே, அவர்கள் பேசுவார்கள், உங்களை பற்றி கமெண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் கலதாரில் எடுத்துருவீங்க, கலதாரிக்கு ஒரு கமெண்ட் போட்டுட்டு போவாங்க, பக்கத்தில் உள்ள 4 பேர் அதை ஷேர் பண்ணுவாங்க. இதுதான் வாழ்க்கை. நீங்கள் எப்பொழுதும் ஏசித்தான் பட போறீங்க. ரப்புல் இஸ்ஸத்துடைய திருப்பொருத்தத்தை நாடினால் நீங்கள் தைரியமாக எளிமையான வாழ்க்கைக்கு தயாராக தைரியமாக போங்க. அவன் நாடினால் உங்களை பணக்காரனாக்குவான், அவன் நாடினால் உங்களை எளிவனாக்கும். வல்லாஹி என்னுடைய திருமணத்துக்கு போகிற நேரம் அல்லாஹ் மீது ஆணையாக ஒரு வேனில் தான் வலிமாக்கு போனாங்க. வேனில் எல்லாரும் ஏறிட்டாங்க, மனைவியோட ஏறி அந்த நேரத்தில் பொறுத்து நான் சொன்னேன், நீங்கள் போங்க மாஷா அல்லாஹ், ஒரு சீட்டில் எடுத்து போயிட்டு வர்ற வழியில் போகிற வழியில் நீங்கள் போங்க. வல்லாஹி நான் காரில் போகலை. ரப்புல் இஸ்ஸத் இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் அதை விட பல மடங்கு தந்திருக்கிறேன். வல்லாஹி நான் வலிமாவிலிருந்து வந்தது 3 வீல்ல என் மனைவியை கூட்டிக் கொண்டு. இல்லை எல்லாரும் போகணும், குடும்பத்தார் இடமில்லை, ரைட் மாஷா அல்லாஹ், நானும் அவன் சந்தோஷமா சிரிச்சிட்டு வர்றோம். வல்லாஹி வல்லாஹி அல்லாஹ் மீது ஆணையாக நாங்கள் சந்தோஷம் அடைந்தோம். என்னுடைய கல்வியில் இருந்தது சில நீயத்துகள், அல்லாஹ் அந்த நீயத்தை கபூலாக்கினான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அந்த பரக்கத்தை வாழ்க்கைக்குள் என்டரான உடனே நான் நேரடியாக பார்த்தேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் அருமை அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவருக்கு மிக விமர்சையாக மக்கள் போட மாட்டார்களா, கொடுக்க மாட்டார்களா? உலகம் வேறொரு திசையில் போகுது. பெரிய பெரிய திருமணங்களும் ஆபாசமும் அட்டூழியங்களும் அசிங்கங்களும் எல்லாம் நடத்துகிறார்கள். ஒரு வருஷத்தில் அவங்க பிரிஞ்சிட்டாங்களாமே, அவங்க செப்பரேட் ஆகிட்டாங்களாமே. இதுக்கா இவ்வளோ கூத்து, இதுக்கா இவ்வளோ இது? நிக்காவுடைய மஜ்லிஸ் என்ன? அந்த துவாவை எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறீங்க? பாரக்கல்லாஹு லக் வ பாரக அலைக் வ ஜமஅ பைனகுமா ஃபி கைர். அது எப்படிப்பட்ட துவா? ஒரு முஃமின் அவன் டாய்லெட்டுக்கு போகிறான், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குபுஸி வல் கபாயிஸ். அது சைத்தானுடைய இடம். நம்ம என்ன கேட்போம்? யா அல்லாஹ், ஆண் சைத்தான் பெண் சைத்தானிடம் பாதுகாப்பு தாயா அல்லாஹ், குஃப்ரானக், என்னை மன்னித்து விடையாது. அதுதான் டாய்லெட்டுக்கு போகிற நேரம். ஒரு மனிதன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி துவா கேட்பாங்க. திருமணம் நாள் அவனுக்கு என்ன துவா ரசூலுல்லாஹ் கேட்க சொல்கிறாங்க? அவருக்கு எல்லாரும் பிடிச்சி பாரக்கல்லாஹு லக், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்து செய்யட்டும். பரக்கத் பரக்கத் பரக்கத், சுபஹானல்லாஹ். அது தனியான தலைப்பு, ஷக்கீனா பரக்கத். இந்த ரெண்டுமே ஒரு மனிதன் என்டர் ஆகிற நேரம் அவனுடைய கல்வி எப்படி இருக்கு? இது தனியாக படிக்கணும், உட்கார்ந்து படிக்கணும். இது என்னென்ற படிக்கணும். பரக்கத்துண்டா என்ன, ஷக்கீனாண்டா என்ன, இதெல்லாம் படிக்காம குடும்ப வாழ்க்கையை உணர இயலாது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் மிகவுமே அவன் அவன் உங்களுக்கு 2 பிள்ளையா, அதுக்குரிய ரிஸ்கை அவன் நனையாப்புறத்திலிருந்து தருவான். உங்களுக்கு 10 பிள்ளையா, நனையாப்புறத்திலிருந்து தருவான். பரக்கா பரக்கத். நீங்க நினைக்க, அதாவது பரக்கத்தை நீங்க புகாரில் பரட்டி பார்த்தீங்கன்னா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வர்றாங்க. நீண்ட ஹதீஸ், சுருக்கமாக சொல்கிறேன். அவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வோட சாப்பாடு அடிக்க போயிட்டாங்க. விருந்தாளிகள் சாப்பிடல. வீட்டுக்கு வந்து கேட்குறாரு, மகன்ட்டு என்னப்பா சாப்பிடலையா? இல்லை. விருந்தாளிகள் சொல்கிறாங்க, நீங்கள் இல்லாமல் நாங்கள் சாப்பிட மாட்டோம். அபூபக்கர் கோவத்தோடு உட்கார்றார். இவ்வளோ நேரம் சாப்பிடலையா? சரி என்று சாப்பிட ஆரம்பிக்கிறார். விருந்தாளிகள் எல்லாரும் சாப்பிட்றாங்க. புகாரில் இந்த ஹதீஸ் வருது. சாப்பாட்டு முடிக்கிறாங்க. அவங்க நினைக்கிறாங்க, உம்மர் சொல்கிறாங்க, என்னமோ நடக்குது, எடுக்கிறோம் குறையுது இல்லை என்றாங்க. அபூபக்கர் நானும் அப்படி உணர்றேன் என்றாங்க. குறையல் என்றாங்க. விருந்தாளிகள் சாப்பிட்டாங்க, எல்லாம் சாப்பிட்டு அப்படியே நிற்குது. அவர்கள் ஆச்சரியத்தை பார்த்தாங்க. அல்லாஹ்வுடைய பரக்கத். அதில் ஒரு பகுதியை ரசூலுல்லாஹ்வுக்கு கொண்டு போய் கொடுத்தாங்க. அந்த பரக்கத்தை அல்லாஹ் நிகழ்த்தியிருந்தான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் பரக்கத் என்று சொல்லுவது அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் நினையாப்புறத்திலிருந்து அல்லாஹ் தருவது. இதை எதிர்பார்க்கறதுக்கு பாட்டை போட்டு, கூத்தை போட்டு, கும்மாளத்தை போட்டு, பெருமையை போட்டு ரசூலுல்லாஹ்விட சிறந்த ஒரு ஆளா, ஃபாத்திமா ரலியல்லாஹு விட சிறப்பான ஒரு பொம்பளையா கல்யாணம் முடிச்சு வைப்போம், பரவாயில்ல, அப்படி அதை விட சிறப்பா? எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யாருக்கு இந்த திருமணம்? இஸ்லாம் எதை காட்டியது? நாங்கள் தைரியமாக அவைகள் எல்லாம் தாண்டி போகிறோம். எங்களுக்கு துவா வருமா, பதுவா வருமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மலக்குமார்கள் எங்களுக்கு துவா செய்வார்களா, பதுவா? எங்கே வாழ்க்கை?
ஏன் இவ்வளவு டிவோர்ஸ், ஏன் இவ்வளவு பிரச்சனை, ஏன் இவ்வளவு கசப்பு? இந்த கசப்புகளை ஏன் நான் பேசுறேன்டா, நான் இருக்கிற சீட்டில் எக்கச்சக்கமான அழுகைகளை நான் கேட்டிருக்கேன். எக்கச்சக்கமான அழுகைகள், கணவன் மனைவி பிரச்சனைகள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவையெல்லாம் கேட்டு ஒவ்வொரு விதமாக கணவன் மனைவி பெண்கள் தேம்பி தேம்பி அழுவதும், குடும்ப பிரச்சனைகளும், அவர்களுக்கு வாழ முடியாமல் இருந்தது. தேடி பார்த்தால் தைரியமாக அவர்கள் அல்லாஹ்வுடைய வரம்புகளை மீறி இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு போதும், நான் இப்பொழுது சொல்லுகிறேன், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், ரப்புல் ஆலமீன் ஒரு போதும் மூமின்களை கைவிட மாட்டான், மூமின்களை தத்தளிக்க விட மாட்டான், மூமின்களை கவலைப்பட விட மாட்டான். வல்லாஹி வல்லாஹி, அல்லாஹ் மீது ஆணையாக, இன்ன லா யுக்லிஃபுல் மீஆத், அவன் ஒரு போதும் வாக்கு மீற மாட்டான். நீங்கள் நினைக்கிறீர்களா உங்களை அவன் கைவிடுவான் என்று? வரலாறு நெடுங்கிலும் அது நடக்கவே இல்லை தாய்மார்களே, வரலாறு நெடுங்கிலும் அது நடக்கவே இல்லை பெரியவர்களே.